மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, மிக முக்கியமான விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம் தான் மிக முக்கியமானது. அதாவது பாரம்பரியம் சொல்லும் இல்லையா, இன்னாருடைய மகன் மகள் இன்னாருடைய பேரன்லாம் சொல்லும் இல்லையா, அப்படி பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடிய வல்லமையும் நமக்கு அந்த உயிர் கொடுத்த அந்த பாரம்பரிய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் மிக முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, பொதுவாக நம்ம வர்க்கத்து இறந்த முன்னோர்களுக்கு வருஷந்தோறும் வருஷ சிரார்த்தம் சொல்லக்கூடிய வருஷ திவசம் செய்வோம். அது அவங்களுடைய இறந்த திதியில அவர்களுக்காக வீடுகளில் அல்லது கோயில்களில் அல்லது நீர்நிலைகளில் போய் அவர்களுக்காக அந்த திதி இதெல்லாம் நம்ம செய்வோம், வருஷ சிரார்த்தமாக செய்வோம். அதுபோக 12 மாதங்களில் வரக்கூடிய 12 அமாவாசையிலையுமே தர்ப்பணம் செய்வோம். திதி என்பது வேறு, தர்ப்பணம் என்பது வேறு. அது முதல் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. திதி அப்படின்னா அவர் யார், அதாவது நம்முடைய வர்க்கத்தில் யார் இறந்தாலும் அவர்கள் இறந்த திதியில் அவர்களுக்காக செய்ய வேண்டியது வருஷ திவசம் சொல்லக்கூடிய திதி. தர்ப்பணம்ங்கிறது ஒவ்வொரு அமாவாசை காலகட்டங்களையும் அவங்களுக்கு எள்ளுந்தண்ணி அரைக்கிற பதிலாக அதுதான் தர்ப்பணம்னு சொல்லி பேர். இது ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, 3 அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை. முதல் அமாவாசை ஆடி அமாவாசை, 2வது அமாவாசை தை அமாவாசை. இவற்றை எல்லாம் விட முக்கியமான அமாவாசை அப்படின்னா அது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலயபட்சத்து அமாவாசை. இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பொதுவா ஜோதிட சாஸ்திரப்படி காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம் அப்படிங்கிறனால தாய் வர்க்கத்து உறவுகளுக்கு அந்த இறந்த முன்னோர்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். தை மாதத்துல வரக்கூடிய அந்த அமாவாசை அது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுல ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றும் உதவின்னு சொல்ற மாதிரி தன் வர்க்கத்தில் இறந்த முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய அது தை அமாவாசையில சேரும். இந்த புரட்டாசி அமாவாசையில வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வர்க்கத்துல இறந்த எல்லா முன்னோர்களுக்கும் இதுல பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது மாத்ரு வர்க்க பித்ரு வர்க்கம்னு 2 வர்க்கம் சொல்லுவாங்க. அதாவது அப்பா இல்லைன்னா இறந்தவங்கன்னா தந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா, பாட்டனார், முப்பாட்டனார், இவெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 தலைமுறையும் தாய் வழியில இறந்த 3 தலைமுறையும் சொல்லுவாங்க. இது எல்லா அமாவாசையில சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த மகாலயபட்சத்துல வர்றப்ப பாத்தீங்கன்னா உபய வர்க்கம்னு சொல்லுவோம். உபய வர்க்கம்னா கூட சித்தப்பா பெரியப்பா உள்ளார்கள்ல உபய வர்க்கம் சொல்லி போறோம். அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த மகாலயபட்ச அமாவாசையில் தான் இன்னும் மிக முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, திலகோமத்துக்கு ஈக்குவலா செய்யக்கூடிய விஷயம் காருண்ய பித்திருக்கள்னு சொல்லுவோம். அப்ப மாத்ருவர்க்க, பித்ருவர்க்க, உபயவர்க்க, காருண்ய பித்திருக்களுக்கு பூராமே இந்த மகாலயபட்சத்தில் தான் செய்யணும். அப்பேற்பட்ட இந்த மகாலயபட்சம்னா முதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல் பட்சம் என்றால் 15 திதிகளை கொண்டது. அது சுக்லபட்சம்னு சொல்லுவோம், கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய அப்புறம் சுக்லபட்சம், அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியதுனா கிருஷ்ணபட்சம். இதுல இந்த ஆண்டு இந்த 15 திதிகளும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசியிலும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய திதிகள் பார்த்தீங்கன்னா கூடுமான வர பல நேரங்கள்ல புரட்டாசியிலே வரும். ஆனா இந்த ஆண்டு இந்த
சாந்திரமான சௌரமான அப்படின்னு சொல்லி கணக்கு சூரியனை அடிப்படையாக வைத்தது, சந்திரனை அடிப்படையாக வச்சது கணக்குல இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாந்திரமான கணக்குப்படி ஆவணி மாதத்திலேயே இந்த அமாவாசைகள் துவங்குகிறது. இந்த ஆவணி மாசத்துல பௌர்ணமிக்கு மறுநாள்ல இருந்து மகாலயபட்சம் துவங்குகிறது. இந்த மகாலயபட்சத்துல இருந்து மிக முக்கியமானது என்னன்னு சொன்னீங்கன்னா பரணி, மகாபரணின்னு சொல்லுவோம். இது ஒரு கதை சொல்லுவோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு புராணப்படி ஒரு கதைகள் இருக்கு. பொதுவாக இறந்தவங்க எல்லாருமே யமலோகத்துக்கு போவாங்க. அப்புறம் அந்த யமலோகத்திலிருந்து அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு லோகங்களுக்கும் அவர் அனுப்பிச்சு வைப்பார். அதுக்கு தக்க மாதிரி சொர்க்க நரகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அந்த பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய லோகத்தை சுத்தம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சுத்தம் செய்யக்கூடிய மாசம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா மாசம் தான். அதுல இந்த 15 நாட்களுமே பாத்தீங்கன்னா இறந்த முன்னோர்ல நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்க இங்கே இதெல்லாம் போய் பார்த்துட்டாங்க, அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க, அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்களாம். அது வாக்கியபடி செவி வழி செய்திகள் தான். அப்ப அந்த காலகட்டங்கள்ல அந்த 15 நாட்களும் அந்த பித்ருலோகத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வழிபாடு செஞ்சோம்னா இந்த ஓராண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 365 நாளும் நம்ம என்னென்ன சந்திச்சிருந்தாலும் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வல்லமை அந்த பித்தர்களுக்கு உண்டு. ஏன்னா நம்ம முதல்ல சொல்ல முடியல, யார் செஞ்ச பாவமோ என் தலையில விழுந்ததும் பாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை செய்ய பாவங்கள் செய்திருந்தால், ஆனா அதே நேரத்தில் அப்பா ஜஸ்ட் மிஸ் யார் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த முன்னோர்களால் ஏற்படக்கூடிய விஷயம். அவர்களுக்கு நம்ம சரியான முறையில அந்த வழிபாடு செஞ்சோம்னா பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். அவங்கதான் நமக்கு முன்னோர்கள், அவங்கதான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். தெய்வ ஆசீர்வாதத்தை விட முன்னோருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் புண்ணியங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, பணம் காசு சேர்த்திருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த பித்திருக்கரனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை சார். ஓட்டப்பானையில தண்ணி பிடிச்சு வச்சா எப்படி ஒளி போகுமோ அது மாதிரி நாம என்ன செஞ்சு வச்சு புண்ணியங்கள் இருந்தாலும் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அப்ப முதல் நம்ம செய்ய வேண்டியது பித்திருக்கரணத்தை அடைக்கணும். இந்த பித்திருக்கரனை அனுப்பிச்சு வச்சாலே நம்மளுடைய வர்க்கம் சூப்பரா வரும். அப்ப இந்த பித்திருக்கரனை அடைக்கிறதுக்கு உகந்ததுன்னு கேட்டா இந்த மகாலயபட்சம் தான். இந்த 15 நாட்களுமே அவங்க நம்ம வீட்டுல தங்கியிருப்பாங்களாம். இந்த 15 நாட்களுமே அவங்களுக்கு என்ன செய்யணும்னா முறைப்படி பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் பண்ணணும். எள்ளும் தண்ணியில அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். சரி, 15 நாட்களும் அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ண முடியுமானா எதுக்காக அந்த 15 நாளுன்னு கேட்டீங்கன்னா அந்த யார் யார் எந்தெந்த திதியில இறந்துருப்பாங்கிறது சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது. அந்த 15 திதிகளுமே முதல் சொன்ன மாதிரி அதுதான் மகாலயபட்ச திதிகள். அதுல யார் இறந்திருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரும். முதல் குறிப்பா சொன்ன மாதிரி மகாபரில செஞ்சோம்னா அதனுடைய பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்கும். அப்ப அந்த 15 நாட்களுமே நம்ம தர்ப்பணம் செய்யணும். அப்படி தர்ப்பணம் செய்யறது பாத்தீங்கன்னா நம்ம வர்க்கத்துல இறந்த முன்னோர்கள் சிலவங்களுக்கு பேர் தெரியும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2 தலைமுறை பேர் தெரியுது, பெரிய விஷயமா இருக்கு. அப்பா பேர் தாத்தா பேர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் 36 பேர்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, தெரியல. அதுலயும் குறிப்பா சொல்லப்படணும்னா தாய் வழி உறவு வரும் பார்த்தீங்கன்னா அம்மா வழியில வரக்கூடியது அம்மாவோட அப்பா அம்மா பேர் சொல்றதுக்கே சிலவங்க திணறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி உபய வர்க்கத்து பேர சொல்ல போறாங்க, காரூண்ய பித்திருக்கள் பேர்லாம் எப்படி சொல்ல போறாங்க? சொல்லலைனாலும் பரவாயில்ல, இவர்களை நினைத்தாவது அவர்களுக்கு அந்த தர்ப்பணத்தை முறைப்படி செஞ்சோம்னா அவங்க எல்லாருமே மனம் குளிர்ந்து நமக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த பலனை நமக்கு அடைய வைக்கக்கூடிய மாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கன்னியா மாசம் தான். அந்த பலனை தரக்கூடிய அமாவாசை எதுன்னு கேட்டா இந்த மகாலயபட்சத்து அமாவாசை தான். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எள்ளும் தண்ணி இறைச்சாலே போதும் அவங்களுக்கு அந்த இது பூரா பலன்கள் பூரா கிடைக்கும். அந்த எள்ளும் தண்ணி இறைக்கிறதுனால என்ன ஆகுன்னா அவங்களுடைய பசி தாகம் அடங்கும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு நேரத்தை விட்டுட்டு மத்தியான நேரங்கள்லாம் தவிர்த்து சாப்பாட்டு நேரத்தை விட்டு சாயந்தரம் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பிள்ளைங்களுக்கு அது மாதிரி இந்த டிஃபன் மாதிரி தான் வச்சுக்கலேன். அந்த டீ டிஃபன் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த எள்ளும் தண்ணி இறைக்குது. அது பிண்டம் போடுறது தான் சாப்பாடு.
நமக்கு வந்து ஒரு நாள் டெய்லி சாப்பிட்ற பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம்னா அதுதான் வருஷ சாப்பாடுன்னு சொல்லி பேர். இப்போ மிக முக்கியமான இந்த வருஷம் 8/9/2025 நல்லா கவனிச்சுங்க. 8/9/2025 அன்னைக்கு தான் இந்த மகாலயபட்சம் துவங்குது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 12/9/2025 அன்னைக்கு தான் மகாபரணி வருகிறது. நம்ம சொன்னேன் மகாபாரதம் ரொம்ப விசேஷமான சொல்லி. அதே மாதிரி இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை, மகாலயபட்சத்து அமாவாசை எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 1 மணிக்கு துவங்குது. மறுநாள் 1:45 இரவு 1:45 அமாவாசை முடியுது. அதனால இந்த 21/9/2025 மகாலயபட்சத்து அமாவாசை திதியில அவரவர் இறந்த முன்னோருக்கு திதி தர்ப்பண வழிபாடு செஞ்சீங்கன்னா பலன்கள் நிறைய கிடைக்கும். சரி, இதுல என்னென்ன செய்யலன்னா இந்த 15 நாளுமே அசைவ உணவை தயவுசெய்து தொடாதீங்க. பலன்கள் கிடைக்கும் இல்லையா? அப்ப பலன்கள் எப்படிலாம் கிடைக்கும்னா, வீட்டுக்கு வந்த அந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்றப்ப இந்த 15 நாட்களுமே அசைவ உணவு கூடாது. சிலவங்க குறிப்பா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்க்க, தலையில எண்ணெய் தேய்க்க கூடாது. பூண்டு வகைகள், வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்க்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவங்களுக்குலாம் சரியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இல்லைன்னாலும் கூடுமானவரை இதெல்லாம் தவிர்க்கிறது நமக்கு நல்லது. சரி, இந்த முதல் சொன்ன மாதிரி இந்த தர்ப்பணத்தை திதியை எங்க செய்யலாம், இதான் மிக முக்கியமானது. ஐயா, ஒரு விஷயத்தை முதல் புரிஞ்சுக்கோ, நீர்நிலைகளில் செய்யலாம். அதுலயும் குறிப்பா சொல்லப்படும்னா நம்ம முன்னோர்கள் ஆசி பெற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெரும் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் செய்யணும். நீர்நிலைகள் பண்ண எல்லா இடத்துலையும் இது பண்ண முடியாது. குறிப்பா வந்து தெய்வங்கள் வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாரும் மகாலயபட்ச அமாவாசைன்னா ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. அப்ப ராமேஸ்வரத்துல போய் திதி தர்ப்பணம் கொடுங்க, ரொம்ப விசேஷமானதாங்க, அது செய்யலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னும் அதை விட விசேஷமான இடம் எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சேதுக்கரை. எதனால இந்த சேதுக்கரைக்கு இவ்வளவு விசேஷம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராமர் பாதப்பட்ட பூமி. அந்த ராமநாதபுரத்துல உள்ள சேதுக்கரைக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள திருப்புலானில தான் தசரத சக்கரவர்த்தி தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஜெகநாத பெருமாளை வழிபாடு பண்றார். அதன் மூலமாக இங்கே அவருக்கு பாயசம் கிடைக்கப்பட்டு 3 மனைவிக்கும் கொடுத்து அவர்களுக்கு 4 குழந்தைகள் கிடைச்சது. ராமர் லட்சுமண பரத சத்திரக்கு 4 குழந்தைகள் கிடைச்சது. அப்படி தவம் இருந்து இறைவனை வழிபாடு பண்ண இடம் வந்து இந்த திருப்புலானி. அந்த திருப்புலான்ல வழிபாடு பண்ணி ராமரை மகனாக பெற்றிருந்த அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் கொல்லி போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. என்ன, அவர் காட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு வந்து கொல்லி போடுற பாக்கியம் இல்லை. ராமர் வந்து 3 இடங்கள்ல வந்து அந்த முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்றாரு. அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த சேதுக்கரை. எதுக்கு சேதுக்கரைன்னு சொன்னா, மறுபடியும் திரும்ப சொல்றேன், 33 கோடி தேவர்களும் பாலம் கட்டுறதுக்கு அந்த இடத்துல தான் ராமருக்கு உதவி பண்றாங்க. அணில் உதவி பண்ணுது, வானரங்கள் உதவி பண்ணுது. மற்றபடி எல்லா சேனைகளும் இலங்கைக்கு அங்க அணை கட்ட ஆரம்பிச்ச இடமே இந்த சேதுக்கரை தான். சேதுனாலே அணை தான். அந்த சேதுக்கரைல இருந்து தான் இலங்கைக்கு பாலம் கட்டுற இடம். அப்ப 33 கோடி தேவர்களும் வந்த இடம் அது. எல்லா இடத்துலையும் பெருமாள் வந்து சயனம் கொண்டிருப்பதை பார்த்திருப்பீங்க. ஆனா ராமர் சயனம் கொண்ட இடம் அப்படின்னு சொன்னா, கர்ப்பப்புள்ள படுத்திருந்த இடம் அப்படின்னா அது இந்த திருப்புலானி தான். 3 நாட்களும் உண்ணாவிரதத்தை முதல் துவங்கி வச்சது அப்படின்னு சொன்னா ராமர் தான். ஏன்னா சமுத்திரராஜன் வரணுங்கிறதுக்காக 3 நாட்களும் இங்க உண்ணாவிரதம் இருந்தார். அந்த இடத்துலதான் அவருடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய 21 தலைமுறை, தசரத சக்கரவர்த்தி ஆரம்பிச்சு அவருடைய முன்னோர்கள் 21 தலைமுறைக்குமே தர்ப்பணம் செய்த இடம், அவருடைய ஆத்மாக்களை வரவழைச்சு அவர்களுக்காக தர்ப்பணம் செய்த இடம் அந்த இடம். அதனால இந்த சேதுக்கரையானது மிக 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 முக்கியமான இடம், ரொம்ப விசேஷமான இடம். பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யறப்ப பார்த்தீங்கன்னா ஈடுபாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிக முக்கியமானது. ஈடுபாடு அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க ஏதோ ஒருத்தர் செய்யறோம் அப்படிங்கிறத விட ஈடுபாடோட செய்யுது. அந்த ஈடுபாடோட செய்யறது முக்கியம், செஞ்சு வைக்கிறவங்க அதோட முக்கியம். அப்படி பார்க்குறப்ப அந்த இடத்துல
அதாவது எனக்கு தெரிஞ்சு யான் கண்ட புலவர்களே அப்படின்னு சொல்ற மாதிரி பாரதியார் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வர பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரி இருக்காங்க ஐயங்கார். அவரு மிக சிறப்பாக சேதிக்கல்ல இந்த திலகோம பரிகாரத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. எதனால அவரை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல, என்ன நிறைய இங்கே வாத்தியார் இருக்காங்க, இவரை மட்டும் குறிப்பா எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் அவர்கள் எப்படி சொல்லணுங்கிறத சொல்ல வைக்கிறதுல தான் அவருடைய சிறப்பே இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா சங்கல்ப மந்திரம் சொல்லுவோம், மகாபாரத துரித சைத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் சொல்லி மந்திரம் சொல்லிட்டு வருவோம். அந்த மந்திரங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பூஜை பண்றோம்னா சாமி ஐயர்கிட்ட கொடுத்து ஐயா என்ன நான் வர முடியல, என் சார்பா வந்து இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோயில்களை கொடுப்பாங்க. அவங்க அர்ச்சனை பண்ணி அவங்க பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வச்சு வைப்பாங்க. ஆனா இந்த திலோகமத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தாவை தான் செய்யணும், அந்த கர்த்தாவும் ஈடுபாடோட செய்யணும். அப்ப ஈடுபாடோட செஞ்சா தான் அந்த பலன்கள் கிடைக்கும். அப்ப அந்த ஈடுபாடுங்கிறது மந்திரங்கள் தான். அந்த மந்திரத்தை சொல்றப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும் சொல்ல உங்களுக்கு, இந்த மமங்கிற விஷயம் வரும். மம பிதா, மம பிதுகு, மம மாதா அப்படிங்கிறப்ப இந்த மாமான்னு சொல்றது பாத்தீங்கன்னா பல பேர் என்ன செய்யணும் அதை உச்சரிப்பை மாத்திடுவாங்க. ஆனா இந்த வாத்தியார் இல்ல ஸ்ரீகாந்த் வாத்தியார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மமங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு இந்த மாக்கு என்ன அர்த்தங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. மமனா என்னுடைய, இந்த ரெண்டு மாக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறத சொல்லுவாரு. ஆனா சொல்றவங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல மமங்கிற நமம்பாங்க. அப்ப மம அப்படிங்கிறத சரியான விஷயம் சொல்லி அந்த ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி அந்த பித்தர்கள் எப்படி வந்து மோட்சம் அடைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் 12 சிஷ்ய குடிகளை கையில வச்சிருக்காரு. என்ன ஜபத்துக்கு 12 பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியுற மாதிரி, அதாவது செஞ்சு வைக்கிறவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும், செய்யறவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுல அவ்வளவு ஈடுபாடாக செய்யக்கூடிய அந்த வாத்தியார் வந்து ஸ்ரீகாந்த் வாத்தியார் தான். அதனால முடிஞ்சால் வந்து நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி செய்யுங்க. அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். மகாலயபட்சத்து அமாவாசையில இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யுங்க. எல்லா விதமான நன்மையிலையும் உங்களை வந்து அடையும். இல்லாமலே இறைவனுடைய ஆசீர்வாதத்திலையும் முன்னோருடைய ஆசீர்வாதத்திலையும் உங்களுக்கு பல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த மகாலயபட்சத்து திதிகள் சம்பந்தப்பட்டதுலையோ அல்லது இந்த திலகோம பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டதுலையோ, ஏன்னா திலகோம பரிகாரம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலே, நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முன்னோர்களையும் கரையேற்ற நிகழ்ச்சி. இதுல வந்து எல்லாருமே திலகோமம் பண்ணிட முடியாது. ஜாதகத்துல யார் யார் பண்ணணும் அப்படிங்கிற விதி அமைப்பு இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா மற்ற பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு தடவை பண்ணலாம், இங்க ஒரு தடவை பண்ணலாம்னு சொல்லி விசேஷம் இருக்கு. ஆனா இந்த திலகோம பரிகாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் ஆயுள் காலத்துல ஒரு தடவை தான் திலகோம பரிகாரத்தை பண்ண முடியும். அந்த பரிகாரத்தையும் முறைப்படி செய்யணும். அதனாலதான் நான் அந்த ஸ்ரீகாந்த் வாத்தியாரை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் அந்த இது கரெக்டா முறைப்படி செஞ்சு வைப்பாரு. ஜாதகத்துல அந்த மாதிரி தோஷம் இருக்கா, நம்ம திலகோமம் பண்ணணுமா அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆராய்ச்சி செய்து சொல்றேன். கேட்டமைக்கு இனிய நன்றி.